everyone, welcome to the Vidya Lakshmi. Already unit 14 la in animals la rendu video paatho. One is a blood, another one is a blood vessels. So the next topic is human circulatory system. So நம்மளுக்கு நல்லா blood vessels பார்த்துட்டோம். Next இந்த blood vessels இருக்கா, blood எல்லாம் எங்க சர்க்குலேட் ஆகும். So இந்த blood எல்லாம் யாரு கலெக்ட் பண்ணி மத்த ஆர்கனுக்கு கொடுக்கறாங்க அப்படின்னா ஹார்ட். யாரு? ஹார்ட் தான். இந்த ஹார்ட் என்ன பண்ணும்? the major function of the heart நமக்கு நல்லாவே தெரியும். the heart is a what? pumping the blood to various part. so blood என்ன சார் பண்ணும் அப்படின்னா various பார்ட்டுக்கு பம்ப் பண்ணி another organ-க்கு தரும். for example the heart blood பம்ப் பண்ணி அது லங்ஸ்க்கு தேவைனா லங்ஸ்க்கு கொடுக்கும், கிட்னிக்கு தேவைனா கிட்னி கொடுக்கும். வேரியஸ் ஆர்கன் எந்தெந்த ஆர்கனுக்கு பிளட் சப்ளை பண்ணுமோ அந்த ஆர்கனுக்கு ஹியூமன் ஹார்ட் பிளட் என்ன பண்ணும்? தே சர்க்குலேட் பண்ணும். இதுல the first thing, so human heart already we knows it. so pump the blood to various organ where it is located. So the heart is located between the two lungs. so இந்த heart எங்க லொகேட் ஆயிருக்கு பாருங்க. so இங்க two lungs இருக்கு நம்மளுக்கு. see, so this is a two lungs. so ரெண்டு லங்ஸ்க்கு betweenல இருக்கும். it present in the between. so ரெண்டு lungs இருக்கும், அதோட betweenல தான் யார் இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா heart. யாரு? heart. next it is a thorax cavity. so இது எங்க இருக்கு சொல்ல பாத்தீங்கன்னா thorax cavity. see, heart is a muscular pumping organ that pumps out the blood into the blood vessels. so என்ன பண்ணும்? blood எல்லாம் நம்மளுக்கு various organ-க்கு கொடுக்கும். human heart is situated between the lungs, slightly tilted towards the left and above the diaphragm in the thoracic cavity. so what is meant by the slightly towards the left and above the diaphragm? see, so that organ heart, see, fully not is located in the between. நம்ம என்ன சொல்லுவோம்? heart left hand side தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். that is wrong. so we have a muscular heart is a muscular organ. so the tilted left கொஞ்சமா ஸ்லைட்டா தள்ளி எங்க சார் இருக்கும் அப்படின்னா லெஃப்ட் சைடுல இருக்கும். எங்க இருக்கும்? லெஃப்ட் சைடு இருக்கும். அதான் கொடுத்திருப்பாங்க slightly tilted towards the left side கொஞ்சமா விலகி இருக்கும், கொஞ்சமா தள்ளி இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா that is a muscular organ. next diaphragm means what is that? diaphragm means what? see, this is the diaphragm. so இந்த ரீஜனுக்கு பாத்தீங்களா லங்ஸ்க்கு கீழே ஹார்ட் கீழே ஒரு ஆர்கன் இருக்கும், அதுதான் நம்ம சொல்லுவோம் diaphragm அப்படின்னு சொல்லுவோம். so எங்க இருக்கு ஹார்ட்? so between the two lungs. so இது for example this is a right lungs, this is a left lungs. so in between, see, the heart is located in between the thoracic cavity above the diaphragm. so diaphragm க்கு மேல இருக்கு, ரெண்டு lungs க்கு betweenல இருக்கு. next one, it contains lubricating pericardial fluids. for example we have a bike. so bike வச்சிட்டு இருப்போம் நம்ம. so bike நல்லா வந்து மோட்டார் வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் ரன் ஆகணும். ரன் ஆகும்போது நமக்கு தெரியும் கிரீஸோ ஆயில்ஸோ நம்ம அப்ளை பண்ணுவோம். ஏன் அப்ளை பண்றோம்? சோ அங்க ஃபிரிக்ஷன் வந்துடக்கூடாது. எந்த ஒரு உராய் வந்துடும். உராய் வந்து நம்மளுக்கு என்ன நடக்கும்? ஒரு ஃபயர், சும்மா ஃபயர் ஸ்பாட்ல வரும். சோ அதை அவாய்ட் பண்றதுக்காக நம்ம கிரீஸோ ஆயிலோ யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஹார்ட் பீட் பண்ணும்போது அதுல எந்த ஃபிரிக்ஷனும் வரக்கூடாது. எந்த ஃபிரிக்ஷனும் வரக்கூடாதுன்றதுக்காக தான் என்ன இருக்கு அப்படின்னா லூப்ரிகேட்டிங் பெரிகார்டியல் ஃப்ளூயிட்ஸ் இருக்கு. என்ன இருக்கு இங்க பாருங்க, இட் கண்டெய்ன்ஸ் a lubricating pericardial fluids. so pericardial fluids என்ன பண்ணுது? protecting layer இருக்கு, which reduce the friction during the heartbeat and protects it from the mechanical injuries. because heart pump that is a mechanical. so அந்த மெக்கானிக்கல் இன்ஜுரிஸ் அவாய்ட் பண்றதுக்காக என்ன சார் இருக்கு அப்படின்னா இந்த லூப்ரிகேட்டிங் பெரிகார்டியல் ஃப்ளூயிட்ஸ் அங்க இருக்கு. நெக்ஸ்ட் ஒன், அது எதுக்காக இருக்கு? ப்ரொடெக்ட் பண்றதுக்காக இருக்கு. வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் தி பெரிகார்டியல் ஃப்ளூயிட்? இட் இஸ் protect the heart. so heart protect பண்றதுக்காக அந்த யார் இருக்காங்க? பெரிகார்டியல் ஃப்ளூயிட்ஸ் இருக்காங்க. heart is enclosed with a double walled sac called what? pericardium. what? pericardium.
சோ இந்த ஹார்ட்ட என்க்ளோஸ் பண்ணிருக்கு, 2 லேயர் இருக்கு. அந்த 2 லேயர் பேர் என்ன சார் சொல்லுவாங்க அப்படின்னா பெரிகார்டியம். இந்த ஹார்ட்ட சுத்தி ஒரு லேயர் இருக்கும். சாக் மீன்ஸ் பேக், பேக் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். இருக்கும் சாக் மீன்ஸ் பேக். சோ அந்த பேக் என்ன சார் பண்ணிருக்குன்னா ஒரு ஹார்ட்ட கவர் பண்ணிருக்கோம். சோ இந்த ரீஜன்ஸ் பாருங்க. சோ இந்த ரீஜனை கவர் பண்ணிட்டு இருக்க ஒரு ரீஜன்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு கவர் மாதிரி இருக்கும், ஒரு சாக் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ், டபுள் வால் இருக்கு. நாட் a single wall, it is a double wall. 2 லேயர்ஸ் இருக்கும். அத நம்ம என்ன சொல்றோம், பெரிகார்டியம். வாட் it is called as a pericardium. Next thing, see the heart is enclosed with the double wall called a pericardium. Already we saw that. It contains lubricating. Already we saw that. Because of the fluid water, it prevents and protect the heart from the mechanical injuries. So எந்த ஒரு ஃபிரிக்ஷனும் வரக்கூடாது, எந்த ஒரு ஹார்ட்டுக்கு டேமேஜ் வரக்கூடாது பண்றதாங்க லூப்ரிகேட்டிங் ஃப்ளூயிட்ஸ் இருக்காக பெரிகார்டியல் ஃப்ளூயிட்ஸ் அப்படின்னு சொல்றோம். சோ ஹார்ட் பர்சனுக்கு பர்சன்ஸ்க்கு ஏஜுக்கு டிஃபர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹியூமனோட ஹார்ட் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா ஃபிஸ்ட் நம்ம ஒரு கையை மூடுற எவ்வளவு இருக்குமோ அந்த அளவுக்கு தான் ஒரு ஹியூமன் ஹார்ட் இருக்கும். சோ இட் இஸ் ஸ்லைட்லி டில்டட் டு த லெஃப்ட் ஹேண்ட் சைட். ஃபுல்லா இருக்காது, டில்டடான இருக்கும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கும். எந்த ரீஜன் அப்படின்னா பாட்டம் ரீஜன் ஆஃப் த ஹார்ட். பாட்டம் இருக்கு பாத்தீங்களா, அந்த ரீஜன்ஸ்ல மட்டும்தான் ஸ்லைட்டான இருக்கும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கும். Next one, average the heart is about the size of the person. Clenched fist. So சொன்னேன் already fist இவ்வளவு சைஸ்ல தான் நமக்கு heart இருக்கும். See the heart. Next one, so heart having a 4 chambers. எத்தனை chambers இருக்கும், 4 chambers. So நம்ம வீட்டை எடுத்துக்கிறோம், வீட்டுல போற நம்மளுக்கு ரூம்ஸ் இருக்கா, சோ கிச்சன், பெட்ரூம்ஸ், பாத்ரூம்ஸ், நெக்ஸ்ட் ஆல் ரூம் இருக்கா. அதே மாதிரி ஹார்ட்ல ரூம் இருக்கு. அந்த ரூம்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா சேம்பர்ஸ். அந்த ரூம்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம், சேம்பர்ஸ் அப்படின்னு சொல்றோம். இதுல மொத்தம் 4 chambers இருக்கு. எத்தனை chambers? We have 4 chambers. So மேல இருக்க அப்பர் லேயர், சரி அப்பர் ரூம்ஸ், அப்பர் chambers என்ன சொல்லுவோம் அப்படின்னா atrium or auricles. So இது right auricles, next left auricles. Next கீழ இருக்க lower regions என்ன சார் சொல்லுவோம் அப்படின்னா இது left atrium, left ventricle. So upper region we called as a right, sorry upper region we called as a atrium, lower region we called as a what, ventricles. What, ventricles. Next see that, see the diagram. So upper region having what, right atrium. So upper having a left atrium. Next one we have a right ventricle, another side a left ventricle. Totally we have a 4 chambers. See the atria, otherwise we called as a atrium auricles. So atria, the upper 2 chambers of the heart and thin wall. எப்படி இருக்கும், ரொம்ப தின்னா இருக்கும். யாரு இந்த லேயர் எப்படி இருப்பாங்க, ரொம்பவே தின்னா இருப்பாங்க. See the upper chamber. So upper 2 chambers எப்படி இருப்பாங்க அப்படின்னா தின்னா இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க, they are very thin. Receive and collect the blood. So blood receive பண்ணுவாங்க, collect பண்ணி வச்சுப்பாங்க. But it's totally differ. Ventricles are differ from the atria. Listen, the 2 lower atrium is the upper chamber and lower ventricle is what, lower chamber. The 2 lower chambers of the heart are thick wall. See it is a thin wall. Don't confuse. So atrium is thin wall, but ventricle is a thick wall. So thick and thin. Pump blood out of the heart. So இவங்க என்ன பண்ணுவாங்க, receive and collect. So வாங்கிப்பாங்க, சேமிச்சு வச்சுப்பாங்க. யாரு, atrium. But ventricle is a differ because see thin wall, thick wall, receive the blood and water, collect the bloods. But here see pumping blood out of the heart. So heartல இருந்து என்ன பண்ணுவாங்க, blood outல send பண்ணுவாங்க. யாரு, ventricle. Next one, septum. Sir, we saw that atrium and ventricle. What is the septum? So septum is a thick muscular ma. Ventricle பார்த்தோம் பாத்தீங்களா, அதே மாதிரி ஒரு thick muscular atrium ஐயோ ventricle ஐயோ செப்பரேட் பண்ற ஒரு ரீஜன் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா septum. What is a, so separating the atrium and the ventricle, that region we called as a septum. See that this region, especially this region. So இங்க பாருங்க thick muscular இருக்கா, இந்த regions நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா septum. This region is called as a septum. Listen, another diagram we'll see. See already we saw. Listen, so atrium or auricle. See the region,
you are having what? Very, very thin layer. Thin இருக்கா? See the diagram? So, very, very thin layer. Thin இருப்பாங்க. யாரு? Atria or atrium auricles. So, இவங்க எப்படி இருப்பாங்க? Very, very thin. See the diagram? So, thin இருக்காங்களா? But coming to the ventricle. Ventricle எப்படி இருப்பாங்க? It is a thick layer இருப்பாங்க. பாருங்க. Compare பண்ணுங்க. So, atriumத்தையும் ventricle compare பண்ணி பாருங்களேன். So, you having a thin. You are having what? Very, very thick layer. Thick இருக்கா? It is called as a what? Ventricles and the atrium. Upper layer be called as a atrium. Lower part be called as a ventricle. The atrium is what? Thin. Ventricle having a thick. So separating the atrium and ventricle, that region called a septum. பாருங்க in the regions. So இது atrium ventricle. So இந்த region separate பண்றாங்க பாத்தீங்களா? இந்த regions நம்ம என்ன சொல்றோம்? Septum. The next thing, see the heart. There is a lot of what? Veins, lot of parts. See superior vena cava, inferior vena cava, pulmonary veins, pulmonary arteries, septum, walls. There is a lot of. We can see the anatomy of the heart. See how can the blood flow from the heart. So எப்படி flow ஆகும், எப்படி எந்தெந்த ரீஜன்ஸ்க்கு ஹார்ட் கொடுக்குது, எந்தெந்த arteries, எந்தெந்த veins, எந்தெந்த blood supply பண்ணுது நம்ம பார்க்கலாம் வாங்க. So the first thing, the right atrium receives a deoxygenated blood from the different parts of the body through the main veins. See, veins having, already we saw that arteries, veins, capillaries. So arteries collecting the oxygenated blood, but veins collecting what? Deoxygenated blood. So vein, we have a 3 type of veins. See, superior vena cava, inferior vena cava, coronary sinus. So sinus means what? That is a capillaries. So first thing, see, so we have a first, so right atrium deoxygenated blood flow எங்க சார் அப்படின்னா first thing, see, superior vena cava. So upper region இருக்கிற bloods எல்லாம் எங்க சார் வரும்னா through the what? Superior vena cava. So இந்த வழியா தான் என்ன ஆகும், நம்மளுக்கு blood எல்லாம் flow ஆகி இங்க வரும், நம்மளுக்கு right atriumக்கு வரும். first thing upper chamber எங்க வரும், நம்மளுக்கு superior vena cava. The second thing, inferior vena cava. So lower regionsல பார்ட்ல இருக்க blood எல்லாம் நம்மளுக்கு எங்க சார் வரும் அப்படின்னா through superior vena cava. inferior vena cava மேல இருந்து blood எடுத்துட்டு வரும். எந்த blood? Deoxygenated blood. next one, inferior vena cava lower regionsல இருக்கு. So அந்த blood யார் சார் எடுத்துட்டு வருவாங்கன்னா inferior vena cava. எங்க சார் எடுத்துட்டு வருவாங்க? which place they can take the blood. எந்த பிளேஸ்ல blood எடுத்துட்டு வரும்? that is the main thing. So it is take the blood எங்க எடுத்துட்டு வரும்? இந்த right atrium, not is a ventricle, atrium. So நம்ம நினைச்சிட்டு இருப்போம் இங்க வந்து பாத்தீங்கன்னா inferior vena cava இங்க இருக்கு, so அப்ப blood இங்க flow ஆகணும். no. So diagramல அப்படி இருக்கு. So எங்க சார் போகும், நம்மளுக்கு right atriumல தான் போகும். So upper superior vena cava, lower regions inferior vena cava. next one நம்ம பாத்தீங்கன்னா coronary sinus. So blood வந்து பாத்தீங்கன்னா யார் சப்ளை பண்றது மத்த ஆர்கனுக்கு? ஹார்ட்டுக்கு. இந்த ஹார்ட்டுக்கு யார் blood சப்ளை பண்றதுன்னா coronary sinus. பாருங்க, சோ இந்த மாதிரி ரீஜன்ஸ் இருக்கா, இந்த blood vessels தான் நம்மளுக்கு என்ன சார் பண்ணும் அப்படின்னா blood ஹார்ட்டுக்கு கொடுக்கும். யாரு? blood யார்? ஹார்ட் தான் எல்லாருக்குமே கொடுப்பாங்க. அந்த ஹார்ட்டுக்கே blood யார் கொடுக்குதுன்னா coronary sinus. யாரு? coronary sinus. See, superior vena cava, this is called what? upper. மேல இருக்கும் superior vena cava, it is in upper. next inferior vena cava, it is in downwards. கீழ இருக்கும், it is downwards. next coronary sinus, it is around the heart. around the heart, heart சுத்தி அதிகமா இருக்கிறதுனால சொல்றாங்கன்னா coronary sinus. இதுல only one thing is exceptions. already we saw that what are the difference between the arteries and veins. so அதுல பார்த்திருப்போம் நம்ம pulmonary veins bring. so நம்மளுக்கு ஒரே ஒரு veins மட்டும் exemptions. அதுல pulmonary veins மட்டும் என்ன சார் பண்ணணும்? oxygenated blood எடுத்துட்டு வந்து எங்க சார் கொடுக்கும் அப்படின்னா to the left atrium from the lungs. so left atriumல இருந்து எடுத்துட்டு வந்து எங்க சார் கொடுக்கும்னா to the lungs. so ரெண்டு lungs நம்ம பார்த்தோம், in between தான் அந்த இருக்கு heart இருக்கு. so அப்ப அந்த pulmonary நாவே நம்ம என்ன வெச்சிட்டோம்? pulmonary means lungs, coronary means heart, pulmonary means what? lungs. so அந்த pulmonary veins என்ன சார் பண்ணனும்னா oxygenated blood. oxygenated water, O2 rich, oxygen rich. so oxygen rich ஆன
blood எங்க எடுத்துட்டு போவோம் to the left atrium. So left atriumக்கு எடுத்துட்டு போயிட்டு அங்க இருந்து யாருக்கு சார் கொடுக்கணும் லங்ஸ் கொடுப்பாங்க யாருக்கு லங்ஸ் கொடுப்பாங்க next pulmonary veins bring the oxygenated blood to the left atrium from the lungs பாத்துதானே இப்பதானே so leftல இருந்து எடுத்துட்டு வந்து கொடுக்கணும் நமக்கு ஏற்றியத்துக்கு கொடுக்கும் right and left auricle pump blood into the right and left ventricle respectively so right எங்க இருக்கோ blood இனாகும் அங்க இருந்து downwards வரும் upல இருக்கிறது பம்ப் பண்ணி blood என்ன பண்ணும் எந்தெந்த ரீஜன்ஸ்க்கு தேவையோ அந்தந்த ரீஜன்ஸ்க்கு என்ன பண்ணும் அப்படின்னா blood சப்ளை பண்ணுவாங்க அதுதான் சொல்றாங்க right and left auricle pump blood so right left auricle so blood pump பண்ணி என்ன பண்ணும் various organ கொடுக்கும் right and left ventricles respectively அந்தந்த blood pump பண்ணி அந்தந்த organ கொடுப்பாங்க next one see now we are saying superior vena cava inferior vena cava and coronary sinus the next thing பாத்துட்டு நம்ம blood எல்லாம் flow ஆயிடுச்சு நம்ம நாலு சேம்பர் பாத்துட்டோம் right left auricle ventricles so இங்க எப்படி blood flow ஆகுது பாருங்க ventricles இது வரைக்கும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சேம்பர்ல ரைட் ஏட்ரியத்துல பார்த்து நம்ம மூணு வெயின்ஸ் இருக்கும் superior vena cava inferior vena cava coronary sinus இது வந்து நமக்கு blood flow எப்படி ஆச்சுன்னு பார்த்தோம் next thing ventricle from the lower part ventricle நமக்கு எப்படி lower part தான் atrium தான் நமக்கு upper chamber அப்போ lower is a ventricle is a lower ventricle from the lower part of the heart the two ventricle are separated from the each other by an interventricular septum sir interventricular septum na enna sir what is mean by the interventricular septum now listen this is auricle this is ventricle so this is a auricle ventricle so right so this is a right atrium this is a left atrium this is a right ventricle this is a left ventricle so left ventricle right ventricle so idna padichu namba interventricular septum interventricular septum so ventricular எங்க இருக்காங்க இந்த regions பிரிக்கறாங்க பாத்தீங்களா இந்த regions auricleயோ ventricleயோ பிரிக்கிற regions பாருங்க இது நமக்கு இப்படி பிரிப்பாங்க இந்த இது auricles சரிங்களா மேல இருக்குது இந்த interventriculars அப்படினா ரெண்டு ventriculars-க்கு between-ல இருக்கு பாத்தீங்களா அந்த லேயர்ஸ் நம்ம சொல்றோம் interventricular septum so ரெண்டு ventricular-க்கு between-ல இருக்க ஒரு septum-த்தை நம்ம என்ன சொல்றோம் interventricular septum next thing see பாத்துட்டோம் நமக்கு எந்த இடத்துல கேப் இருக்கு எந்த இடத்துல மசில் இருக்கு எந்த இடத்துல செப்டம் இருக்கு அப்படின்னு பாத்துட்டோம் சோ interventricular septum பாத்துட்டோம் next left and right ventricles have thick walls பாத்தோம்னா நம்ம so ventricle having a thin atrium having a thin ventricle having a thick so left and right ventricles have a thick wall because ventricle have to pump out blood with the force away from the heart yes sir வந்து பாத்தீங்கன்னா அதுல மட்டும் தின்னா இருக்கு இதுல ஏற்றியத்துல மட்டும் ஏன் தின்னா இருக்கு வென்ட்ரிக்கல்ல ஏன் திக்கா இருக்க மாட்டேங்குது what is the reason behind so அப்படினு பார்த்தோம்னா பம்ப் பண்ணனும் blood ஏன்னா ஏற்றியத்துல இருந்து கீழ வர்ற blood மேல இருக்க சேம்பர்ஸ்ல இருந்து கீழ வரணும் சோ அந்த கீழ வரும்போது blood பம்ப் பண்ணாத நமக்கு என்ன ஆகும் மேல போணும் சோ அதனால தான் lower regions ventricle regions பாத்தீங்கன்னா thick muscular அது பம்ப் பண்ணா மட்டும் தான் என்ன ஆகும் அப்படினா blood எல்லாம் மேல போகும் from the right ventricle பாருங்க right ventricle எங்க இருப்பாங்க நமக்கு கீழ இருப்பாங்க நமக்கு right ventricle இந்த சைடுல from the right ventricle arise the pulmonary trunk see the diagram we can easily identify which one is a trunk see damma see so pulmonary trunk so இதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா pulmonary trunk see இந்த regions இருக்கா இங்க பாருங்க நான் ஹைலைட் பண்றேன் பாருங்க so இந்த regions so இந்த regions இருக்கு பாத்தீங்களா
இந்த ரீஜன்ஸா நம்ம என்ன சொல்றோம்னா பல்மனரி ட்ரங்க். ஏன் சார் அந்த பல்மனரி ட்ரங்க் அப்படின்னு சொல்றாங்கன்னா, லிசன், இங்க ரைட் வென்ட்ரிக்கல் இருக்கா, இந்த ரைட் வென்ட்ரிக்கல்ல இருந்து ஒரு வால்ஸ் போகும். அந்த வால்ஸ் ஒன்னா போயிட்டு என்ன பண்ண அப்படின்னா, ஒன்னு ரைட் பல்மனரி வெயின்ஸ் ஆகும், the another one is left pulmonary veins ஆகும் பிரியும், சாரி ஆர்டரிஸ் ஆகும் பிரியும். பாருங்க, சோ இங்க ட்ரங்க் போகுது, இந்த ஒரு வால்ஸ் போகுது, அந்த வால்ஸ் போய் என்ன சார் அப்படின்னா, ஒன்னு ரைட் சி ப்ளூ கலர், சோ ரைட் பல்மனரி ஆர்டரிஸா பிரியுது ஒன்னு ட்ரங்கா போய், another one is what லெஃப்ட் பல்மனரி ஆர்டரிஸா பிரியுது. ஒரே ஒரு வால்ஸ் ரெண்டா பிரியுது, தட்ஸ் we called as a pulmonary trunk. so one walls divided as a two. so ஒரு வால் ரெண்டா பிரியுது சார், அததான் நம்ம சொல்றோம் ரைட் அண்ட் லெஃப்ட் pulmonary arteries. trunk road, ரோட்ல பாத்துருப்ப trunk road அப்படின்னுட்டு ஒன்னா இருக்கும், they can separate, ட்ரங்க்ல ஒரு வழியில போனோம், பைக்ல ஒரு வழியில போனோம் அப்படின்னு இருக்கும். so trunk means what, so ரெண்டா பிரியும், ஒரு வால்ஸ் ரெண்டா பிரியுது. See, left and the right ventricles have a thick wall because of what? Already saw that. From the right ventricle arise the pulmonary trunk with the bifurcates to the from right left pulmonary arteries. So right to left பிரியுது. இப்பதான பார்த்தோம். So ஒரு blood vessels இருக்கும், அது ஸ்ட்ரைட்டா இருக்கும். See, ஒன்னு நார்மலா இருக்கும், அந்த நார்மல் என்ன சார் ஆகும்னா, ஒரு வால்ஸ் இந்த பக்கமாவும் ஒரு வால்ஸ் இந்த பக்கமாவும் செப்பரேட் ஆகும். இந்த வால்ஸ் பிரிகிறது ஒன்னு என்ன சொல்றோம் நம்ம, சி ஒன்னு ரைட் பல்மனரி ஆர்டரிஸ், ஒன்னு ரைட் பல்மனரி ஆர்டரிஸ், ரைட் சைடு போனா அது ரைட் பல்மனரி ஆர்டரிஸ், லெஃப்ட் ஹேண்ட் சைடு போனா அது லெஃப்ட் வாட் பல்மனரி ஆர்டரிஸ். நெக்ஸ்ட் ஒன் பல்மனரி we knows very well. pulmonary means what, lungs. so இந்த ஹார்ட்ல எங்க போகும், லங்ஸ்க்கு போகும். the right and left pulmonary arteries supply deoxygenated blood. only arteries are supplying the oxygenated blood. only one arteries having exceptions. ஒரே ஒரு ஆர்டரிஸ்க்கு மட்டும் எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கும். அது யாரு சார் அப்படின்னா, யாரு லெஃப்ட் பல்மனரி ஆர்டரிஸ் அதுக்கு மட்டும் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா எக்ஸெப்ஷன்ஸ். சோ அது என்ன பண்ண அப்படின்னா, டீஆக்சிஜனேட்டட் பிளட் எங்க எடுத்துட்டு போகும்னா, லங்ஸ்ல இருந்து வேரியஸ் ஆர்கனுக்கு எடுத்துட்டு போகும். என்ன பண்ணும், லங்ஸ்ல இருந்து வேரியஸ் ஆர்கனுக்கு எடுத்துட்டு போகும். the next thing, the left ventricle is longer. so left ventricle எப்படி இருக்கா, லாங்கரா இருக்கு. நம்ம டயகிராம்ல பார்த்தா ஈஸியா தெரியும் நம்மளுக்கு. see left ventricle எப்படி இருக்கா நம்மளுக்கு, see நம்மளுக்கு பெருசா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. see the left பாத்தீங்களா, இந்த லெஃப்ட் ரீஜன்ஸ் பாத்தீங்களா, இந்த ரீஜன்ஸ் பாருங்க, இந்த ரீஜன்ஸ் எப்படி இருக்கா, நேரோவா இருக்கு, திக்கா இருக்கு, லாங்கர் than ventricles, சாரி auricles பாருங்க. so the left, especially left, not a right, clearly you can understand, the left ventricle is the longer. left எப்படி இருக்கா, லாங்கா இருக்கும், எப்படி இருக்கும், இந்த மாதிரி லாங்கா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. narrow than the right ventricle. right ventricle of see we have two ventricles, right and left, but left ventricle is having a what, longer, narrow, பெருசா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. the walls are about 3 left ventricle gives a rise to aorta. so see the diagram. so arise ஆகி நம்மளுக்கு என்ன கொடுக்குதா, aorta அப்படின்ற region. see this is called a aorta, this regions பாருங்க, this region we called as a aorta. see this is a left ventricle, எப்படி இருக்கா, லாங்கா இருக்கு, narrow இருக்கு. யார் கூட கம்பேர் பண்றாங்க, இவங்க யாரு, இவங்க left ventricle, இவங்க right ventricle. so இவங்க நேரோவா இருக்காங்க, லாங்கரா இருக்காங்க. இவங்க என்ன பண்றாங்களா, அயோட்டாக்கு blood supply பண்றாங்க. this red color இருக்கு பாத்தீங்களா, this is called aorta. what, aorta. next thing, now listen, so the walls are about 3 left ventricle gives. so அந்த 3 walls கொடுக்கிறது யார் அப்படின்னா, see that aorta, அந்த aorta தான் நமக்கு என்ன கொடுக்குதா, 3 walls கொடுக்குது. the 3 times thicker, யா பாருங்க, already ventricles are narrow, thicker, longer, narrow, thick. other time 3 times thicker than the right ventricle.
சோ லெஃப்டையும் ரைட்டையும் கம்பேர் பண்ணும்போது ரைட் வென்ட்ரிக்கல் வந்து பாத்தீங்கன்னா ரைட் வென்ட்ரிக்கல் கொஞ்சம் சின்னதா இருக்கா, பட் லெஃப்ட் வென்ட்ரிக்கல் திக்கா இருக்கு. எத்தனை டைம் கம்பேர் பண்ண, ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் பென், இத கம்பேர் பண்ணும்போது இது வந்து பாத்தீங்கன்னா வாட் ரைட் வென்ட்ரிக்கல் ஒண்ணு, இத மூணா வச்சா எவ்வளவு திக்கா இருக்கும், தட் இஸ் கால்ட் த லெஃப்ட் வென்ட்ரிகல்ஸ். The generated blood supply by the aorta to various organ of the body. So the aorta என்ன பண்ணும் அப்படின்னா 3 walls இருக்கு பாத்தீங்களா, அதுல இருந்து various organக்கு blood supply பண்ணும். The coronary artery supply to the heart. Already knows that. So coronary arteries யாரு? Coronary means what? Heart. So the heart யார் வந்து பாத்தீங்கன்னா blood supply பண்றதுன்னா coronary arteries and coronary sinus. இதுக்கு முன்ன ஸ்லைட் நம்ம பார்த்தோம் coronary sinus. So right ventricle to inferior vena cava, superior vena cava and coronary sinus. So அதுக்கு ஜாயின் ஆயிட்டு coronary arteries நமக்கு blood supply பண்றாங்க. Next thing, இதெல்லாம் இருக்கு சார். சோ இந்த blood எல்லாம் இருக்கு, இதுல 4 chambers இருக்கு. சோ blood எல்லாம் எப்படி சப்ளை ஆகுது, அது எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரே நாரோல போகுது, எந்த ஒரு டிஸ்ட்ரக்ஷனோ எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாத எப்படி எல்லாம் போகுது அப்படின்னா, that is the one thing, the major reason, the major part is walls. சோ இந்த வால்ஸ் தான் ரொம்ப முக்கியம். யாரு? வால்ஸ். சோ நம்மள கேட் வால் வச்சுட்டு இருப்போம், நம்ம ஒரு டாப் இந்த பக்கம் தான் வாட்டர் போகணும், இந்த பக்கம் வாட்டர் போக கூட நம்ம கேட் வால் வச்சுட்டு இருப்போம். அதே மாதிரி இந்த ஹார்ட் என்ன பண்ணி வச்சிருக்குன்னா வால்ஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்குது. சோ பிளட் எல்லாம் இந்த சைட்ல தான் போகணும், இந்த வெயின்ஸ்க்கு தான் போகணும், இந்த ஆர்டரிஸ்க்கு தான் போகணும் அப்படின்ட்டு ப்ரொடெக்ட் பண்றதுக்காகவும் பேக் ஃப்ளோ ஆகாத இருக்கிறதுக்கும் யாரு சார் வந்து பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் பண்றாங்க, எந்த ஆர்கன் முக்கியம், யார் யார் இன்வால்வ் ஆகுறாங்க அப்படின்னா இந்த வால்ஸ் தான். இந்த வால்ஸே கிடையாது அப்படின்னா பிளட் எல்லாம் சரியா ஃப்ளோ ஆகாது, அது மிக்ஸ் ஆகி போகும், டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு நிறைய நடக்கும். See, the walls are the muscular flap அப்படின்னா நம்மளுக்கு மசில்ஸ் மாதிரி அது சரிங்களா, மஸ்குலர் ஃபிளாப் ரெண்டா இருக்கும் சரிங்களா, that regulate the flow of the blood in the single directions. ஒரே டைரக்ஷன்ல தான் போகணும். பிளட்ன்றது என்ன பண்ணும், சிங்கிள் டைரக்ஷன்ல போகணும், அப்பதான் பிளட் என்ன ஆகாது, மிக்ஸ் ஆகாது. The flow of the blood in a single direction and prevent back flow of the blood. So இங்க சிங்கிள் டைரக்ஷன்ல வரணும். யாரு? பிளட் வந்து எப்படி வரணும் நம்மளுக்கு, சிங்கிள் டைரக்ஷன்ல வரணும். சிங்கிள் டைரக்ஷன்ல தான் நம்மளுக்கு பிளட் வரணும். நம்மளுக்கு சோ நம்மளுக்கு சிங்கிள் டைரக்ஷன்ல தான் வரும். அந்த சிங்கிள் டைரக்ஷன்ல வந்து பிளட் ஒண்ணு கீழே தான் வரணும், அத அப்ல பண்ணக்கூடாது. சோ அதுக்காக பேக் ஃப்ளோ ஆகக்கூடாது, நான் பண்ணக்கூடாது, பேக்ல போக கூடாது, அதுக்காக தான் இந்த வால்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் திங், the heart containing 3 types of walls. சோ நம்மளுக்கு எத்தனை டைப்ஸ் ஆஃப் இருக்கு, 3 types of wall இருக்கு. எத்தனை? 3. The first thing, the first wall of the heart, right atrioventricular walls. சோ எங்க பாருங்க, ரைட் சைடு இருக்கு ஏட்ரியோ, வாட் ஏட்ரியம் இருக்கு, வென்ட்ரிகல்ஸ். சோ ஏட்ரியமும் வென்ட்ரிகல்ஸும் ஒரு இடத்துல இருக்கு. அந்த வால்ஸ் நம்ம என்ன சொல்றோம்னா ரைட் ஏட்ரியோவென்ட்ரிகுலர் வால். செகண்ட் திங், லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கு சார், இது ரைட் ஹேண்ட் சைடு. லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கு சார் அப்படின்னா லெஃப்ட் ஏட்ரியோவென்ட்ரிகுலர் வால்ஸ். சோ லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கிறதுல லெஃப்ட் ஏட்ரியோவென்ட்ரிகுலர் வால். The last thing, seminular walls. We have 3 types of blood, 3 types of walls. The next thing, see the heart பாத்துட்டுமா எங்க இருக்கு பார்க்கலாம் வாங்க. சோ இது pulmonary walls. See, tricuspid. So என்ன சொல்றது, trina means what, in technical term tri means 3. அப்ப அங்க எத்தனை இருக்கும் அப்படின்னா 3 walls இருக்கும். How many walls is present there? 3 walls. See, in the region we have here 3. How many? We have 3 walls, 3 flaps. எத்தனை இருக்கும் அப்படின்னா 3 இருக்கும், உள்ள ஒண்ணு இருக்கும், அது நமக்கு தெரியாது. How many? We have 3 walls. That is called a tricuspid wall. What a tricuspid walls. Next, mitral walls. So mitral wall otherwise called as a bicuspid. Bi means what? 2. So we have 2. See this region. So we have 2 walls. So அதனால என்ன சொல்றோம் அப்படின்னா it is called as a bicuspid walls or mitral wall. Next thing, we are having a pulmonary walls. இங்க இருக்கிறது நம்ம என்ன சார் சொல்லுவோம் அப்படின்னா இங்க இருக்க ரீஜன்ஸ், இங்க இருக்க பாத்தீங்களா aortic walls, இத seminular valve சொல்லுவோம். What a seminular walls. So now we will go to the first thing, right ventricular walls.
See, it is located between the right auricle and the right ventricle. See, right auricle. So it is called the right auricle. This is the left auricle. So in between la irukadha da நம்ம என்ன சொல்றோம்? We are telling see, it is located between the right and the left ventricle. So ventricles na iruka right auricles layo right ventricle yo irukra ஒரு walls நம்ம என்ன சொல்றோம்னா right atrioventricular walls. It is our three thin triangular leaf like flaps. So இங்க பாருங்க, இங்க ரைட் ஆரிக்கல் தாண்ட 3 ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கா உள்ள இருக்கும். சோ லீவ்ஸ் மாதிரி இருக்கா, நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கு. அங்க அந்த 3 வால் இருக்கிறதுனால 3 cuspids 3 flap structures இருக்கிறதுனால அது என்ன சொல்றாங்கன்னா tricuspid wall. 3 இருக்கு, ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கு, லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ்ல இருக்கு. சோ எங்க இருக்கு? ரைட் ஆரிக்கல், ரைட் வென்ட்ரிகல் இன் பிட்வீன்ல இருக்கு. எத்தனை வால்ஸ் இருக்குங்க? 3. அதனால அது என்ன சொல்றாங்க நம்ம tricuspid walls அப்படின்னு சொல்றோம். Next thing, the apex of the flap are the held in the position by the chordae tendineae arising from the muscular projection ventricular walk known as the papillary muscles. Sir, the chordae tendineae என்ன sir? What is the mean by the chordae tendineae? Chordae tendineae. See that word is difficult. It is a different from the heart. See, chordae tendineae and the papillary muscles. See that? So we can see in the diagram, we can easily understand. See that? So in the regions பாருங்க, இங்க பாருங்க, இது septum ஆச்சா, இந்த septum regions. So இது யாரு? Right auricle, right ventricle. So இந்த right ventricle தாண்ட muscle கூட, muscle இருக்கு பாத்தீங்களா, means muscle சதை பகுதி, அந்த பகுதியில் இருக்கிற ஒரு சின்ன சின்ன fiber like structures tendinae. So muscle கூட ஜாயின் ஆயிருக்கிறத நம்ம சொல்றாங்க chordae tendineae. So இங்க muscle கூட ஜாயின் ஆயிருக்கு, இது ஈஸியா இருக்கும் பாருங்க. So இந்த ரீஜன்ஸ் தான் நம்ம என்ன சார் சொல்றோம் அப்படின்னா chordae tendineae. So muscle கூட ஜாயின் ஆயிருக்க thread like structure, see thread மாதிரி இருக்கா, இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம என்ன சொல்றோம் chordae tendineae. நெக்ஸ்ட் ஒன்னு இந்த ரீஜன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த ரீஜன்ஸ். So பாரு, இந்த ரீஜன்ஸ் நம்ம என்ன சார் சொல்றோம் அப்படின்னா papillary muscles. What we called as a papillary muscles. So muscles கூட அட்டாச் ஆயிருக்கிற ஒரு thread like structures நம்ம என்ன சொல்றோம் chordae tendineae. அந்த tendinaeக்கு கீழ இருக்கிற muscles நம்ம என்ன சொல்றோம்னா papillary muscles. What we called as a papillary muscles. இங்க இருக்கு பாத்தீங்களா, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா papillary muscles. அப்ப இது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா chordae tendineae. Next thing, we finish the slide. Next thing, left atrioventricular walls. See, it is located between the left auricle. See, left auricle and the left ventricle. So, left auricle ko left ventricle ko நடுவுல இருக்க ஒரு cusp ஒரு flap தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா we called as a bicuspid or mitral walls. What are mitral walls? See the diagram, we can easily understand, Rama. See, it is a mitral wall. See this region. So in the blood என்ன ஆகும், இந்த regions தான் நமக்கு send பண்ணும். That is called a mitral wall. So right left auricle-க்கும் ventricle-க்கும் between ல இருக்கும், அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் mitral wall, bicuspid walls. The next, the last one is a see, last thing, semilunar, and we know that very well. So semi means what? Half. Lunar means moon. So it look like a, see this diagram. So half moon மாதிரி இருக்கிறதுனால அது என்ன சொல்றாங்க அப்படின்னா semilunar walls. What it is called as a semilunar wall. The major arteries. So heartலயே 3 walls நம்ம பார்த்தோம். Right atrioventricular valve, left atrioventricular walls பார்த்தோம். அதெல்லாம் வந்து பார்த்தா that is also important, but major important walls are present in the semilunar walls. So major எங்க சார் இருக்கும் அப்படின்னா semilunar walls. The major arteries, pulmonary, நம்ம pulmonary water, lungs. So lungs க்கு போறதோ lungs, arteries and aorta which leave the heart have a semilunar walls
which prevent என்ன பண்ணும் all the walls are back flow ஆகிற அந்த blood prevent பண்றதுக்காக தான் இருக்கு. Next, blood into the ventricles, they are the pulmonary aortic semilunar valves. So ரெண்டு வால்ஸ் இருக்கு. எதெல்லாம் இந்த செமினுலார் வால் இருந்து ரெண்டு வால்ஸ் வருது. அந்த வால்ஸ் what are the name of the walls? அந்த வால்ஸ்க்கு நேம் என்ன அப்படின்னா ஒன்னு pulmonary aortic and pulmonary second thing aortic seminular valve. One is a pulmonary seminular valve, another one is a pulmonary aortic seminular valve. So in the chapter see all the blood vessels நம்ம blood vessels பார்த்தப்போம் why see the heart நம்ம blood vessels பார்த்திருப்போம் அதே நான் சொல்லியிருக்கணும். blood vessels are in a blue color and red color. ஏன் blue colorல red colorல இருக்கு அப்படின்னா listen easily we as a denoted ஏன் பண்றோம் அப்படின்னா நமக்கு ஈஸியா புரியணும். சோ இந்த ப்ளூ கலர்ல இருக்கிறதெல்லாம் deoxygenated blood. சோ அங்க என்ன இருக்கு அப்படின்னா ப்ளூ கலர்ல இருக்கிறதெல்லாம் deoxygenated blood. அதான் deoxygenated blood. சோ அங்க கார்பன் டை ஆக்சைடு அதிகமா இருக்கும், ஆக்சிஜன் கம்மியா இருக்கும். ரெட் கலர்ல இருக்கிறது arteries. So rich in oxygen. So அதனால தான் we denoted in the red color as well as in the blue color. So blue color la irukadhu we called as a what veins, red color we called as a arteries. Okay, if you have any doubt, so you can comment on the comment section. We will see in the another video. Thank you.